வணக்கம் ஜெயஹிந்த். வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஹயத்துல்லா அலி கமேனி அவர்கள் இறந்த பிறகு அவருடைய மகன் முஸ்தபா கமேனி அவர்கள் ஐஆர்ஜிசியால் சுப்ரீம் லீடர்ன்ற அந்த தலைமை பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்டார். இவரை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா இவர் இந்த போரில் காயமுற்றிருக்கார் அப்படின்ற செய்தியை ஈரான் சூசகமாக தெரிவிச்சிருந்தாங்க. இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் யார் இந்த இஸ்லாமிய இதிலிருந்து வந்தாலும் தலைவராக வந்தாலும் அவரை நாங்கள் கொல்லுவோம் அப்படின்றது இஸ்ரேலுடைய நிலை. அமெரிக்கா ஏற்கனவே அவருடைய ரொம்ப நாள் அவர் நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இப்போது முதல் முறையாக முஸ்தபா கமேனி அவர்கள் அவங்க நாட்டு மக்களுக்கும் மற்றும் உலக மக்களுக்கும் ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. அவர் நேரடியாக உரையாற்றலை. அவர் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை அவங்களுடைய தேசிய ஊடகம் பப்ளிஷ் பண்ணல. அவருடைய அறிக்கையை அந்த தேசிய ஊடகம் ஒரு ஆங்கர் வாசிக்கிறாங்க. இதில் நிறைய முக்கியமான மெசேஜஸ் இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு தலைவர் கொல்லப்படுறாரு, ஹயத்துல்லா கொல்லப்பட்ட பிறகு அடுத்த வரவங்க ஒன்று கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இல்லை நம்ம நாட்டை காப்பாற்றணும், இந்த இடத்த கொஞ்சம் சுமூகமாக முடிப்போம் அப்படின்னு சொல்லி ரூட் எடுக்கிறாங்களா, இல்லை ஹயத்துல்லாவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஹயத்துல்லாவோட இன்னும் ரேடிக்கலான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா அப்படின்றதான் இங்கே மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போது முஸ்தபா அவர்கள் கொடுத்த இந்த அறிக்கையில் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். லைன் பை லைனாக இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் மஸ்ட் ரிமைன் க்ளோஸ்ட். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் எந்த விதமான ஒரு சலுகையை நாங்கள் காட்ட மாட்டோம், அது மூடி தான் இருக்கணும் அப்படின்றது அமெரிக்காவை நெருக்கிறதுக்கு இன்றைக்கி ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே டூல், அந்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் தான். ஸோ அதிலிருந்து முஸ்தபா பின்வாங்க போகிறதுக்கான வாய்ப்பு அப்படி இல்லைன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் ரெண்டு மெசேஜ் இருக்குது. ஒன்று, அமெரிக்காவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் மஸ்ட் ரிமைன் க்ளோஸ்ட் அப்படின்னா இப்போ சமீபத்தில் அவங்களுடைய அதிபர், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் பேசுவாங்க, இந்தியாவுக்கு எக்ஸப்ஷன், சைனாக்கு எக்ஸப்ஷன், பங்களாதேஷுக்கு எக்ஸப்ஷன். அந்த எக்ஸப்ஷன் எதுவுமே இல்லைன்ற உள்ள ஒரு பொருளுமே இருக்குது. ஸ்ட்ரெயிட்டே க்ளோஸ்டாக இருக்கணும் அப்படின்ற போது அப்போ சைனாக்கும் கப்பல் போகக்கூடாது, இந்தியாவுக்கும் கப்பல் போக, உலகத்தில் எந்த நாட்டுக்கும் ஆயில் ஃப்ளோ இருக்கக்கூடாது இந்த பேசேஜ் வழியா அப்படின்றது தான் முஸ்தபா கமேனியோடைய உள்ள இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ். அதே மாதிரி மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள், அதாவது அரபு நாடுகள் மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் தொடரும் அப்படின்னு அதுக்கு ஒரு கமா போட்டிருக்காரு. இதற்கு முன்னாடி அவங்களுடைய அதிபர் பெஷ்கான் அவர்கள் அரபு நாடுகள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வேறு வழி இல்லை, எங்களுடைய இதை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நாங்கள் அதை பண்ணுறோம், அமெரிக்காவை உங்களுடைய நாட்டிலேருந்து வெளியேற்றுங்க, நாங்கள் உங்களை தாக்க மாட்டோம்னு ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் இருக்க மாதிரி தெரியுது. எங்கே முஸ்தபா கொடுக்கக்கூடிய மெசேஜ், அரபு நாடுகள் மேலே தாக்குதல் தொடரும். மூணாவது, அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் குறிவைக்கப்படும். ஸோ இதில் பெரிய மாற்று கருத்து கிடையாது. இதில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நாமளும் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி அமெரிக்கா தன்னுடைய மொத்த கடையும் சாத்திட்டு இங்கேருந்து கிளம்பணும். அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸே வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடாது, இவங்க அமைதி நிலைநாட்டுறன்னு சொன்னது எல்லாமே பொய் அப்படின்றது. ஸோ இதில் ரெண்டு மெசேஜ் அமெரிக்காவுக்கு இருக்குது. ஒன்று, அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸை நாங்கள் தாக்குவோம். ரெண்டாவது கண்டிஷன் அமெரிக்காவுடைய ப்ரெசன்ஸே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடாது. அதை அமெரிக்காவும் ஒத்துக்க போகிறது கிடையாது, அரபு நாடுகளும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் மெயின் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் மூடி தான் இருக்கணும் அப்படின்னா உலக நாடுகளுக்கு இந்த ப்ரெஷரை அவங்க கொடுப்பாங்க அப்படின்றது தான் சுப்ரீம் லீடர், புது சுப்ரீம் லீடருடைய இந்த ஒரு பாயிண்ட்டு. ஹயத்துல்லா அவர்களுக்காக போராட்டம் பண்ணவங்கலாம் நம்ம ஒரு இந்த அந்த மக்கள் போராட்டம் பண்ணவங்க அது எதுக்கு முன்னெடுத்தாங்க எந்த ஒரு விஷயம் யோசிக்கணும். இப்போ பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படின்னு வரும்போது அது இந்த மதத்துக்கு தட்டுப்பாடு, இந்த ஜாதிக்கு தட்டுப்பாடுன்னு கிடையாது. வந்தால் எல்லாருக்குமே வரதான் போகுது. எல்லாருமே இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கோம். எல்லா சமூகத்தினரும் இன்றைக்கி ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த தாக்கத்தை இவங்களுடைய அடுத்த தலைவராக வரக்கூடிய முஸ்தபா கமேனி இதே ஸ்டாண்ட், இதோட ஒரு ஹார்ட்லைன் ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது நாம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கணுமா, இல்லை எதை பார்க்கணுன்ற ஒரு புரிதல் கண்டிப்பாக நமக்கு வேணும். இப்போது ஒரு 5 டைமென்ஷனில் இந்த பேட்டியை நம்ம பார்ப்போம். ஸோ முஸ்தபாவோடைய ரெஃப்யூசல் முதல் முறையாக கேமராவில் பேசியிருக்கணும். முஸ்தபா வரலை அப்படின்ற போது ஒரு லெஜிட்டிமேசி கிரைசிஸை இங்கே பார்க்க முடியுது. முஸ்தபாவுடைய வீடியோவை அவங்க மக்களே எடுத்து அதுக்கு எதிராக பேசி இல்லை அதை நகைச்சுவை மீம் மெட்டீரியல் ஆக்குனாங்க அப்படின்றத பயம் இருக்குது. ஸோ கிராண்ட் அயத்துல்லா அவர்கள் இருந்த அளவுக்கு, அவருடைய தந்தையாராக இருந்த ஹயத்துல்லா அலி கமேனி அவர்கள் இருந்த அளவுக்கு இவருக்கு அந்த ஒரு பாயிண்ட் இல்லை.
கிட்டத்தட்ட அந்த நெப்போ கிட்னு நம்ம சொல்லுவோம், தலைமுறையாக வரும்போது அதோடைய வீரியம் கம்மியாயிட்டது. ஸோ 3வது தலைமுறையாக வரும்பொழுது இவருக்கு இந்த இடத்துல கிளியர் கட்டாக அந்த தயக்கம் இருக்கிறத பார்க்க முடியுது. இல்லைன்னா ஒருவேளை காயம் பட்டிருந்தா கூட இந்த காயத்தோடு வந்து ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தா கூட அது ஒரு பெரிய அனுதாபாலையை உண்டு பண்ணியிருக்கும். ஆனால் அது எதுவுமே இல்லை, அறிக்கையை கொடுத்து பறிக்க வச்சிருக்காரு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். இதை இவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக இவங்க வந்து கொண்டு போகிறோம், அரபோடைய ஆயில் இதை நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாலும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பார்கெனிங் சிப்பாக நீங்கள் எவ்வளோ நாள் பயன்படுத்தீங்க அப்படின்றது. ஏன்னா உங்ககிட்ட ஒரு 9 கோடி 10 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் இருக்குது. உங்களுடைய நாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக சாங்ஷன்ஸில் இருக்குது. மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை உங்கள் நாடு சந்திச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி உணவு உற்பத்திக்கு உணவு தேவைக்கு நீங்கள் மிச்ச நாடுகளை சார்ந்திருக்கீங்க. இப்போ இதை வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோடில் எடுத்துகிட்டு போகிறீங்களா? இதுனா டபுள் எஜ்டு ஸ்வாடாக இருக்குது. இதே பேசேஜ் வழியாக தான் உங்களுக்கு உணவு எடுத்துகிட்டு போகக்கூடிய கப்பல்களும் வரும். நாளைக்கு இந்தியாவும் சைனாவும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் உங்களுக்கு உணவு தர முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வல்னரபிலிட்டி அப்படின்றது இருக்குது. 3வது, கல்ஃப் நாடுகளுக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடிய டிக்டேட்டம், குறிப்பாக கத்தார், பஹ்ரைன், குவைத், யுஏஇ இந்த 4 நாடுகள் மேலே நீங்கள் கொடுக்கக்கூடியது அமெரிக்காவுடைய மொத்த மிலிட்ரி பேஸஸையும் மூடணும் அப்படின்றது இது ஒரு ரியலிஸ்டிக் டிமாண்ட் கிடையாது. ஸோ இங்கேயுமே அந்த ப்ரெஷரை என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் இந்த மிலிட்ரி பேஸை ஆப்ரேட் பண்ண விடாதீங்க, இந்த மிலிட்ரி பேஸை டெம்பரரியாக மூடுங்க, அப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை பேசுவோம், ஏதாவது ஒரு லீவரேஜை நீங்கள் கொடுத்துருக்கணும், அந்த ரேம்பை கொடுத்துருக்கணும். அங்கே ரேம்பே கொடுக்கல முஸ்தாபா. மிலிட்ரி பேஸஸை மூடுங்க. இதுவரை முகம் காட்டாத ஒரு தலைவர், ஒரு வீக்கான நாடு, அந்த நாட்டோடைய மொத்த வரலாற்றிலேயே இது மாதிரியான ஒரு வீக்கான ஒரு தருணத்தில் ஈரான் இருந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட சமயத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய டிக்டேட்டமை எப்படி இந்த அரபு நாடுகள் ஒத்துக்குவாங்க? ஒருவேளை அமெரிக்கா அங்கே ஷட்டர் சாத்திட்டு போகிறாங்க, நாளைக்கு மீண்டும் தாக்குதலை தொடர்ந்தீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையின்மைன்றது உங்கள் மேலே ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் இஸ்ரேலோடைய அந்த டாக்டிக்கலாக இருக்கக்கூடிய ப்ரெஷர், அவர் உயிர் மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படின்றதும் இதில் ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா வெளியில் தப்பித்தவறி ஏதாவது அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டிஜிட்டல் லிங்க் கிடச்சி அதன் மூலிமா தாக்கப்படலாம்ன்ற ஒரு அச்சமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது உலக நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு புது தலைவராக உருவெடுத்து இவ்வளோ பெரிய நாட்டுக்கு ஒரு தலைவராக வரும்பொழுது உலக நாடுகளை உங்கள் பக்கம் வச்சு நீங்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் ஐசோலேட் பண்ண பாலிடிக்ஸை நீங்கள் பண்ணியிருக்கலாம். இல்லை உலக நாடுகள்கிட்ட நீங்கள் அனுதாபத்தை தேடிட்டு என்னோடய தந்தை கொல்லப்பட்டார், அதுக்கு இப்போ இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறேன், தந்தை கொல்லப்பட்டதுக்கு நாங்கள் பழி வாங்குவோன்ட்டு, அது ஓகே ஃபேர், உங்களோட தந்தை கொல்லப்பட்டதுக்கு நீங்கள் பழி வாங்கணும், தவறே கிடையாது. ஆனால் உலக நாடுகள் எல்லாத்தையுமே எதிர்த்து அமெரிக்கா வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக நடக்க முடியாத, அதாவது பண்ண முடியாத ஒரு டிமாண்டை கொடுத்து முஸ்தபாவோட இந்த ஒரு அறிக்கை அப்படின்றது கிளியர் கட்டாக ஈரானுக்குள்ளே ஏதோ ஒரு நடந்துகிட்ருக்கு அப்படின்றத மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா நான் பேசின சில நண்பர்கள் அந்த சைட்லேருந்து வரக்கூடிய, நான் சோர்சஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அவங்களோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், பொதுத்தளத்தில் இருக்குது. ஈரானுக்குள்ளே இந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது அமெரிக்கா மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸே இப்போ சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் ஒரு சர்ப்ரைஸை கொண்டு வருவாங்க, நம்ம பேஜர் ஆப்ரேஷனில் பார்த்தோம் ஹிஸ்புல்லாக்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் ஆப்ரேஷன் என்டபேலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு கார்டை புல் அவுட் பண்ணக்கூடிய திறனும் வரணும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்ற போது நிச்சயமாக முஸ்தபாக்கு அந்த வாரிசு அரசியலில் வரக்கூடிய அந்த எதிர்ப்பு நேச்சுரலாகவே உள்ளுக்குள்ளேயே அந்த எதிர்ப்பு அப்படின்றது இருக்குது. 2வது ஐஆர்ஜிசி தான் இவரை வந்து தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஐஆர்ஜிசி ஆஸ் அ தலைவராக நீங்கள் வந்து முன்னுக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தயக்கம் முஸ்தபாக்கு அந்த இருக்குது அப்படின்றத ரொம்ப நம்ம தெளிவாக ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மெசேஜாக பார்க்க முடியுது. ஸோ இந்த மிடில் ஈஸ்டோட போர் அப்படின்றது இன்னும் ட்விஸ்ட் டர்ன்ஸோட போனாலும் என்னுடைய நேற்றைய கணிப்பு, அதாவது 11ஆம் தேதி 12ஆம் தேதி மார்ச் என்னுடைய கணிப்பு, இந்த போர் இந்த மாத இறுதிக்குள்ளே முடிவுக்கு வரும் அப்படின்றத நான் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு உறுதியாக நிற்கிறேன். பட் இது எல்லாமே சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். ஏன்னா எல்லாமே இப்போ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்குன்றதை பார்க்குறோம். இந்த போர் சீக்கிரம் முடிவுக்கு வர்றது எல்லாருக்குமே நல்லது. என்ன நடக்குதுன்றது இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.